இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 11க்கு 8 அடி சைஸில் ஃப்ரண்ட் பால்கனி பிளான் பண்ணி 2 மாஸ்டர் பெட்ரூமில் இருந்து இந்த பால்கனியை அக்சஸ் பண்ணுற மாதிரி 2 டோர் கொடுத்து பால்கனியை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸுக்கு இன்பிட்வீனில் அதே டிசைனில் ஒரு ஹிடன் டோர் கொடுத்து வாஷ்ரூம் வெளியே தெரியாதபடி ஹிட்டனாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் உட்கார்விங் டிசைன்ஸோட கொடுத்து அந்த டிசைன்ஸை ஹைலைட் பண்ணுற விதமாக கோல்டன் கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. டைனிங் ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பர்கோலா டிசைனில் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் அமைச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மேலே டெரஸில் ஒரு சின்ன பால்கனி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1385 ஸ்கொயர் ஃபீட். சைட் 26 அடி அகலமாகவும் 53.4 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே டெரஸில் அடிஷ்னலாக பெர்கோலா டிசைன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு உட் டிசைன் செரா பிளாங்க் போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய மெட்டல் கேட் ஃபேவரேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 18க்கு 12. தரைக்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் வச்சு அந்த இன்பிட்வீன் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பர் கோல்டு கலரில் மெட்டல் ஸ்ட்ரைப்ஸ் மாட்டியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய உட்கார்விங் டிசைன்ஸ் கொடுத்து அந்த டிசைன்ஸ் ஹைலைட் ஆகிற மாதிரி கோல்டன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 6க்கு 5. ஆப்போசிட் வாலுக்கு பூரா அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் அடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 21க்கு 16. சவுத் சைடில் ஃப்ளோட்டிங் கேபினெட்டோட ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக நார்த் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு 2 பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தள்ளி வைக்கிற மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணணும்னா 2 பக்கம் வெளியே இழுத்து நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் அது போக கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. ஹாலில் நல்ல லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக வழக்கமாக கொடுக்குற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே மர ஜன்னல் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. பெட்ரூம் சைஸ் 16க்கு 10. சீலிங்கில் சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு விண்டோ சீட்டரும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.5க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து டைனிங் ரூமை செப்பரேட் பண்ணுற விதமாக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க.
நார்த் ஈஸ்டில் டைனிங் ரூம், சைஸ் 10க்கு 10. சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 10க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் அதே டார்க் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சு அதுக்கு காப்பர் கோல்டு கலரில் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே நிறைய டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் பேக் சைட் எக்ஸிட் பிளான் பண்ணி அங்கே உட்டன் டோரும் அது போக அடிஷ்னலாக சேஃப்டி டோரும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 7க்கு 4, இந்தியன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 6 அடி சைஸில் லாபி. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 10. பெட்ரூம்ல இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ, சைஸ் 11க்கு 8. இந்த பால்கனியை செகண்ட் பெட்ரூம்ல மட்டும் இல்லாமல் தேர்ட் பெட்ரூம்ல இருந்தும் அக்சஸ் பண்ணலாம். அதுக்காக அடிஷ்னலாக இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6க்கு 4. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ, சைஸ் 16க்கு 10. இந்த பெட்ரூம்லையும் வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா வார்ட்ரோப் டிசைன்லேயே இடையில ஒரு ஹிடன் டோர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் உள்ள அட்டாச்சு பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 4. இந்த பெட்ரூம்ல இருந்தும் நாம ஃப்ரண்ட் பால்கனியை அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாபியில் இருந்து பேக் சைட் டெராஸ் என்ட்ராரோ, உட்டன் டோரும் அது போக சேஃப்டி டோரும் மாட்டியிருக்காங்க. டெராஸை எல் ஷேப்பில் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணி தரைக்கு பூரா கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியலூர் டு கோவில்பாளையம் ரோட்டில் இடிகரையில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.